ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் vlogs. எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. சப்பாத்திக்கு செம்ம ஒரு அல்டிமேட் காம்போங்க. சென்னா மசாலா தான். இது எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துருக்கிறேன். 200 கிராம் சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு குக்கரில் 5 விசில் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ரஃப்பாக வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட அப்போ அரைச்ச பேஸ்ட் இருந்ததுனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலாஸ் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நிறைய சேர்த்துடாதீங்க, கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்க கலர் நல்லா அப்பிடைசிங்காக இருக்கும், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எதர் நீங்கள் பேக்கெட் மசாலாவும் சேர்க்கலாம், வீட்டில் அரைச்சதும் சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குங்க, நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே. அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக விட்டுருங்க. ஸோ அது நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. இது சைடில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு இல்லைங்க, சீரகம் தான். ஸோ நான் சொல்கிற அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே கன்சிஸ்டன்சியில் அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறோம். ஸோ 2 பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிடக்கூடாது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி பருப்பு சேர்த்தோல்ல, மசாலாஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா சுண்டல் தனியாக குழம்பு மாதிரி இருக்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிற அந்த டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா இந்த சுண்டலில் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு சுண்டலை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க கரண்டி வச்சுட்டு. நீங்கள் ஒரு கிளாஸோட பாட்டம் வச்சும் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி க்ரீமியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா சென்னா மசாலாவில் வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்றுங்க. அது நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து நான் ஃபுல்கா தாங்க போட்டிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் ஃபுல்கா மாதிரி செஞ்சுட்டு 2 ஃபுல்கா வச்சு நம்ம வந்து சென்னா மசாலா வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு என்ன ரெசிபீஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சுண்டல் வந்து அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. சுண்டலோட பெனிஃபிட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.